நறுமலர் தீபம் வலைவழி கல்லூரி பேராசிரியர்களே, அனைத்து பேராசிரியர்களுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. நான் பணி அனுபவத்திற்கான 15 மதிப்பெண்களை என்னுடைய கையிலேயே வைத்திருக்கிறேன். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? இந்த தேர்வுகள் கடந்த 18-20 ஆண்டுகளாக நான் பணிபுரிந்து வருகிறேன். துறைத் தலைவராக இருக்கிறேன், உதவி பேராசிரியராக இருக்கிறேன். எல்லா வகையான பாடங்களையும் யூஜி மாணவர்களுக்கும் பிஜி மாணவர்களுக்கும் எடுத்திருக்கிறேன். அவ்வளவு ஏன் நான் நிறைய மாணவர்களுக்கு நெறியாளராக இருந்திருக்கிறேன். எம்ஃபில் மற்றும் பிஹெச்டி கேண்டிடேட் நிறைய பேரை நான் உருவாக்கியிருக்கேன். அப்படி இருக்கிற போது என்னிடம் 15 மதிப்பெண்கள் இருக்கிறது. அதற்கு மேலேயும் எனக்கு பணி அனுபவமும் ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டு காலம் இருக்கிறது என்று நிறைய பேர் கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடியுது. அது எந்த அடிப்படையில் அப்படின்னா, ஒரு இருமாப்போடு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியுது. ஆனால் கள நிலவரம் என்ன அப்படின்றது நம்மளுடைய நன்கு பணி அனுபவம் வாய்க்கப்பெற்ற பேராசிரியர்களுக்கு தெரியவில்லை என்பது என்னுடைய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு தனியார் கல்லூரிகளிலே ஒவ்வொரு வருடத்தையும் எவ்வளவு சிரமப்பட்டு கடத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் தனியார் கல்லூரிகளிலே ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவன் நான். அப்படிப்பட்ட தனியார் கல்லூரிகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய, நீங்கள் யூஜி மாணவர்களுக்கு பாடம் எடுத்திருந்தாலும் பிஜி மாணவர்களுக்கு பாடம் எடுத்திருந்தாலும் கூட, இன்றைக்கு இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய முதுகலை தமிழாசிரியர் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடியவர்களோடு நீங்கள் போட்டி போட வேண்டும். ஏற்கனவே யூஜிசி ஜேஆர்எஃப் முடித்துவிட்டு தற்பொழுது ஆய்வு மாணவர்களாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் முழு நேர முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கக்கூடியவர்கள், பிஹெச்டி கேண்டிடேட், நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, பிஹெச்டி சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்களோடு நீங்கள் போட்டி போட வேண்டும். எல்லாவற்றையும் விட பெரிய ஆபத்து எது என்று சொன்னால், இவ்வளவு நாள் குரூப் 2 குரூப் 1 படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் இந்த கல்லூரி உதவி பேராசிரியர் பணியின் மீது அப்படியே திரும்பி இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் உற்சாகம் அடைய வேண்டும். யாரையும் குறைத்து மதிப்பிடவோ யாரையும் மிகைப்படுத்தி சொல்லுவதோ என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனால் நிறைய பேராசிரியர்களிடம் பேசுகிற போது இந்த மாதிரி என்னிடம் 15 மார்க் இருக்குது சார், எனக்கு ஃபுல் சர்வீஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வகையான பயம் இருக்கிறது. இவர்கள் அறிந்திருக்கிறார்களா அறியாமல் இருக்கிறார்களா? ஆனால் இவர்களுடைய பேச்சிலே ஒரு வகையான அந்த பயம் தெரியவில்லையே என்கிற ஆதங்கம் தான் இந்த வீடியோவினுடைய அடிப்படை. எனவே நன்கு பணி அனுபவம் வாய்க்கப்பெற்ற பேராசிரியர்கள் தயவு செய்து இன்றிலிருந்து கொஞ்சம் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, நீங்கள் எவ்வளவு பேரை உருவாக்கியிருந்தாலும் சரி அவ்வளவையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இனிமேல் படிக்கிற கொஞ்சம் பணிக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏனென்று சொன்னால், நான் சொன்ன மாதிரி இது 4 முனை போட்டியாக இருக்கிறது. 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் பணிபுரிந்தவர்கள் அவர்களுக்கும் அல்லது சமீப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜேஆர்எஃப் படித்துவிட்டு பிஹெச்டி கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கும் போட்டி நடக்கப் போகிறதா? அல்லது ஏற்கனவே முதுகலை தேர்வில் ஏற்கனவே பிஜி அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய நிறைய பேர் பிஜி அசிஸ்டண்ட் தான் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த போட்டிக்கு அதிகமாக விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க, அதனால் நீங்கள் பிஜி அசிஸ்டண்ட்டோட போட்டி போட போகிறீங்களா? அல்லது கௌரவ விரிவுரையாளர் பெருமக்கள் எங்களுக்கும் பணி அனுபவம் இருக்கிறது என்று அவர்களோடு நீங்கள் போட்டி போட போகிறீர்களா? யாரோடு போட்டி போட போகிறீர்கள் என்பதை முதலிலே நினைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு நெருக்கடி இருக்கிறது. குரூப் 2விலிருந்து வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஏற்கனவே ஜிஎஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் நல்லா படித்து தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணமான ஒரு நிலை. ஆனால் இந்த நிலைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் பணி அனுபவம் அதிகமாக வாய்க்கப்பட்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள், நீங்கள் எந்த பாடத்திட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையாக படிக்க தொடங்குங்கள் என்று சொல்லுவது தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். எனவே இன்றைக்கு பணி அனுபவம் வாய்க்கப்பட்டவர்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால், மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கும் இது ஒரு பாடம் தான். அப்போ நம்மிடம் என்ன குறை இருக்கிறது என்று, இன்னும் நாம் யாரையெல்லாம் எதிர்கொள்ள போகிறோம், நமக்கு போட்டியாக வரக்கூடியவர்கள் யார் என்று உண்மையான கள நிலவரம் தெரியாமல் போட்டித் தேர்வுக்கு தயாராக வேண்டாம். அதான் தாழ்மையான வேண்டுகோள். எனவே உங்கள் முதுகலை ஆசிரியர்கள் பிஜி அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அனைத்து துறையை சார்ந்த பிஜி அசிஸ்டண்ட்டு உங்களுக்கு போட்டியாக வரப்போகிறாங்க. கெஸ்ட் லெக்சர் ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி பணி அனுபவம் வாய்க்கப்பட்டவர்கள் இருக்காங்க.
ஒரு குரூப் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அதே மாதிரி அது தவிர இன்னும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாமும் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. நிறைய வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இருக்காங்க. இப்படி பல துறைகளிலிருந்து இந்த போட்டி வந்து இருக்க போகிறது. அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும், என்ன துறையிலே பணிபுரிந்திருந்தாலும், இந்த கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் உடனடியாக படிக்க தொடங்குங்கள் என்பதுதான் நறுமலர் அகாடமியின் சார்பாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது. அனைவருக்கும் நல்வாழ்த்து.